அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது இலக்கணம். இயல் 9 இலக்கணம் அணி. இந்த அணியில் உங்களுக்கு கூடுதல் சிறுவினா குறுவினாவும் சிறுவினாவும் சிலது தர்றேன். அதில் தன்மை அணி என்றால் என்ன? இந்த வினா பலமுறை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தன்மை அணி என்றால் என்ன? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். அதனுடைய வகைகள் அடுத்துல சிறுவினாவை பார்த்திங்கன்னா தீவக அணியை விளக்கி மூவகை தீவக அணிகளையும் குறிப்பிடுக என்று சொல்லக்கூடிய பகுதி. அடுத்த பகுதி கற்பவை கற்ற பின் பகுதியில் இருக்கின்ற வினாக்கள். முன் வகுப்புகளில் கற்ற அணிகளை எடுத்துக்காட்டுடன் தொகுத்து ஒப்படைவு ஒன்றை உருவாக்குக. இதில் முதல் அணியா திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற திருக்குறள். இது உவமை அணி. 2 ஊழி பெயரெனும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இது உருவக அணி. 3 சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது சொற்பொருள் பின்வருநிலை அணி. அடுத்த பகுதி 4வது திருக்குறள் தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்து ஒழுகலான். இது வஞ்ச புகழ்ச்சி அணி. 5 நெடும்புணலும் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. இது பிரிது மறுதல் அணி. 6 தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இது வேற்றுமை அணி. 7 அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது நிரல் நிறை அணி. 8 பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமை கட்டளைக்கல் என்பது ஏகதேச உருவக அணி என்று சொல்லக்கூடிய பகுதி. இதிலே அடுத்த 2வது வினாவாக இருக்கின்ற பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.